விவசாயிகளுக்கு தமிழக அரசு 2 மாசமா தண்ணி வரல, விவசாயிகளுக்கு தேவையான விவசாயம் கொடுக்க முடியவில்லை, யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. விவசாயி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல்வர் இந்த முயற்சி கூட எடுக்கவில்லை என்றால் எப்படி? முதல்வர் விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய கடமை நேரடியாக கர்நாடகாவிற்கு சென்று அங்கே உள்ள முதல்வரை சந்தித்து பேசுவதாக தகவல் வந்திருக்கிறது. இது நல்ல செய்தியாகவே பெரும்பாலான விவசாயிகள் மட்டுமல்ல, சாதாரண மக்களும் பார்க்கிறார்கள். காரணம், புதிய அரசு விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக 12 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு முதல்வர் கர்நாடகா சென்று அங்கே உள்ள முதல்வரை சந்தித்து தண்ணீர் பெறுவதற்கான நம்முடைய உரிமையை நிலைநாட்ட நினைப்பது என்பது வரவேற்கத்தக்கதுதான். அதில் மாற்று கருத்து கிடையாது. தண்ணீர் அவசியம், அவசரம் என்பதால் அதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் செய்யக்கூடிய கட்டாயத்தில்தான் அரசு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதல்வர் சந்திப்பதாக எனக்கு தெரிகிறது. நம்முடைய விவசாயிகளுடைய எண்ணங்களை முதல்வர் அந்த மாநில முதல்வரிடம் பிரதிபலிப்பதுதான் முதல் தகவலாக இருக்க முடியும், உறுதியான தகவலாக இருக்க முடியும். நம்முடைய உரிமையை பெறுவதற்கான சரியான கடமையாக இருக்க முடியும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. முதல்வருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று தமாக வாழ்த்துகிறது. குறிப்பாக விவசாயிகளுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கப்படும், அவருடைய வாழ்வாதாரம் அதன் அடிப்படையில் உயரக்கூடிய நிலை ஏற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த சப்ஜெக்டை முடிச்சிடும். சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு பிரச்சனையிலும் அரசியல் கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் உடைய அணுகுமுறை வேறு வேறாக இருக்கலாம், கருத்துக்கள் வேறாக இருக்கலாம், அணுகுமுறை வேறாக இருக்கலாம், வழி வேறாக இருக்கலாம். ஆனால் இறுதியாக எல்லோருடைய நிலையும் தண்ணீர் பெற வேண்டும் என்பதுதான். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருக்கும் தண்ணீர் பெற வேண்டும் என்பதுதான் இறுதியான நிலையாக இருக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழக மக்கள் சென்ற தேர்தலிலே மிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்து தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்து இன்றைக்கு அந்த கட்சியின் மீது உள்ள நம்பிக்கையிலே மற்ற கட்சிகள் தேர்தலில் கூட அவர்களை நேரடியாக ஆதரிக்காத கட்சிகள் கூட அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் நம்பிக்கையோடு ஒரு கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் அந்த கட்சியினுடைய இந்த முயற்சி அவசியமானதாக இருக்கிறது என்பதுதான் விவசாயிகளுடைய கருத்தாக இருக்க முடியும். அதில் ஒரு சில விவசாயிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பெரும்பாலான விவசாயிகள், ஒட்டுமொத்த விவசாயிகள் குடி தண்ணீர் மட்டுமல்ல, விவசாய தண்ணீர் சாதாரண மக்களுக்கும் தேவை என்றால் 90% மேல் நம்முடைய முதல்வர் அங்கே சென்று நம்முடைய உரிமையை கேட்க வேண்டும், அது கடமை என்று நினைப்பதுதான் சரியாக இருக்கும். அதையும் தாண்டி படிப்படியாக நாம் செல்ல வேண்டிய பல வழிகள் இருக்கிறது, நீதிமன்றங்களும் இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு சென்றால் போதும், கடிதம் எழுதினால் போதும். அதேபோல ஒத்த கருத்துடைய கட்சிகள் மீண்டும் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே பேசினால் போதும் என்று ஆளுங்கட்சியோ முதல்வரோ நினைக்கவில்லை என்பது விவசாயிகளுக்கு நல்ல செய்தி. நேரடியாக சென்று வலியுறுத்தி
தண்ணீரை பெற வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல முயற்சி. அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நீங்க விவசாயிகளுக்கு தமிழக அரசு 2 மாசமா தண்ணி வரல, விவசாயிகளுக்கு தேவையான விவசாயம் கொடுக்க முடியவில்லை, யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. தண்ணீர் தனிப்பட்ட ஒருவருடைய பிரச்சனை அல்ல. முதல்வரோ இல்லை கட்சி தலைவர்களோ தொட்டிலே பண்ணி தண்ணீரை பூட்டி தொட்டிலே வச்சுட்டு கொடுக்காம இல்லை. இது இன்னும் சொல்ல போனா இது ஒரு தேச பிரச்சனையாக இப்போது இருக்கிறது. இந்த பிரச்சனை தேச பிரச்சனையாக இருக்கிறது. நீங்க சொல்வது போல 2 மாசம் தண்ணி வரலன்னா விவசாயி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல்வர் இந்த முயற்சி கூட எடுக்கவில்லை என்றால் எப்படி? 2 முதல்வர்கள் கலந்து பேசுவது என்பது அவசியமாக இருக்கிறது, அவசரமாக இருக்கிறது. அதில் நல்ல முடிவு வேண்டியிருக்கிறது. அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது.